நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையேயான 7வது ஐபிஎல் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்று இருக்காங்க. டாஸ் ஜெயிச்ச குஜராத் டைட்டன்ஸ் அணி கேப்டன் சுப்மன் கில் பவுலிங்கை தேர்வு செஞ்சாரு. முதல்ல பேட்டிங்க்கு வந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஓபனர்ஸ் 2 பேருமே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. குறிப்பா சொல்லணும்னா ரச்சின் ரவீந்திரா ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடினாரு. ரச்சின் ரவீந்திரா 20 பந்துகள்ல 46 ரன்கள் எடுத்து அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. மற்றொரு ஓபனரான ருத்ராஜ் கைக்வாட் 36 பந்துகள்ல 46 ரன்கள் எடுத்து அவரும் அவுட் ஆகிட்டாரு. 2 டவுன்ல களமிறங்கின சிவம் டுபே குஜராத் டைட்டன்ஸ் அணி பவுலர்ஸை வெளுத்து வாங்கிட்டாருன்னே சொல்லலாம். தான் ஆடின முதல் பந்துல இருந்தே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. சிவம் டுபே 23 பந்துகள்ல 51 ரன்கள் எடுத்து அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. இவரும் 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல தான் விளையாடினாரு. அடுத்தடுத்து வந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரன்களை சேர்க்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவுல 6 விக்கெட்களை இழந்து 206 ரன்களை குவிச்சாங்க. குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக ரஷீத் கான் மற்றும் 2 விக்கெட்களை கைப்பற்றி இருந்தாரு. 207 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்கோடு களமிறங்கின குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு ஆரம்பத்துல இருந்து எதுவுமே சரியா போகலன்னு தான் சொல்லணும். எந்த பிளேயருமே இந்த சேஸ்க்கு தேவையான ஸ்கோரை அடிக்கலன்னு தான் சொல்லணும். அதிகபட்சமா சாய் சுதர்ஷன் 37 ரன்களை எடுத்திருந்தாரு. குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவுல 8 விக்கெட்களை இழந்து 143 ரன்களை மட்டுமே எடுத்து இந்த மேட்ச்ல 63 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தீபக் சாஹர், முஸ்தபிசுர் ரஹ்மான் மற்றும் துஷார் தேஷ்பாண்டே தலா 2 விக்கெட்களை கைப்பற்றி இருந்தாங்க. இந்த வெற்றியின் மூலமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தாங்கள் விளையாண்ட 2 போட்டிகளிலும் ஜெயிச்சு 4 புள்ளிகளோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் இடத்துல இருக்காங்க. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை 51 ரன்களை எடுத்த சிவம் டுபேக்கு கொடுத்திருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட இந்த வெற்றியை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.